வணக்கம்ப்பா. சிறு குழந்தைகளுக்கு கூட பல்லு பிரச்சனை வந்துடுது, பல்லு சொத்தை பல்ல எடுக்கிற வரைக்கும் வந்துடுது. அப்புறம் வேறு பல்லை போட்டுக்கிட்டு என்னமோ செஞ்சு வைக்கிறாங்க. அதெல்லாம் நல்லதே கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இனிப்பை பிள்ளைகளுக்கு ரொம்ப அப்படி கொடுக்கக்கூடாது. இனிப்பு கொடுத்தாலும் பகலில் கொடுக்கணும். வாயை கொப்பளிச்சிட சொல்லிடணும். அந்த நேரத்தில் பல்லை நல்லா கை வச்சு விரல் வச்சு தேய்ச்சி கூட கொப்பளிக்க சொல்லிடணும். அப்புறம் இந்த பிஸ்கட்டு அப்படி இப்படி சாப்பிட்றாங்க இல்லையா, அப்படியே அதுகளுக்கு அப்புறம் ராத்திரியில் படுக்க போகும்போது பாலில் சர்க்கரை போட்டு கொடுத்துருவாங்க. அப்படியும் கொடுக்கும்போது பாலே கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாலில் சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு அப்படியே படுப்பாங்க. அப்போ இந்த வாயில் கிருமிகள் சொத்த ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் பல்லு சொத்த வர்றது, அப்புறம் பல்லை எடுக்க வேண்டியது வர்றது, இத்தனை பிரச்சனை இருக்குது. குழந்தைங்க பாவம் அந்த வயசுலேயே அப்படிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்காய்ச்சல் இருக்குல்லப்பா, இவ்வளோ தேங்காய்ச்சல் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பை போடுங்க. போட்டு ரெண்டையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து குடிக்கிற தண்ணியை சேர்த்துக்குங்க. சேர்த்து மிக்சியில் சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கரைச்சி அதை வடித்து அந்த தண்ணியை சாயந்தரம் போல் அதுங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த சோம்பும் தேங்காய் அந்த பாலும் அந்த தேங்காயும் சேர்ந்து பாலாக சாராக வருது இல்லையா, அதை குடிக்கும்போது இந்த பல்லில் இருக்க கிருமிகள்லாம் அழிஞ்சு போகுது. அப்படி வாரத்தில் 3 நாள் 4 நாள் இந்த மாதிரி நீங்கள் சாயந்தரம் கொடுங்க. முடிஞ்சால் டெய்லியும் கூட நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு சத்துமாச்சு. இந்த வேறு மாட்டுப்பாலை கொடுக்குறது, தேங்காய் பால் கொடுக்குறது நல்லது. சோம்பு செரிமானத்தை கொடுக்கும். அந்த கிருமிகளை அழிக்கக்கூடியதுக்கும் சோம்பு நல்லது.